ஆஸ் அ பிலீவராக நம்ம ட்ராவல் போகும்போது ஒவ்வொரு நாளும் பல சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் மீது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவ வல்லமை நமக்குள்ளே உள்ளது என்பதை நம்ம நினைத்து விட்டால், அறிந்து விட்டால், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எந்த நாளும் எனக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி போயிடுவோம். ஆனால் சூழ்நிலைகள் சில நேரத்தில் நம்ம மைண்டை கன்வின்ஸ் பண்ண பார்க்கும், ஜஸ்டிஃபை பண்ண பார்க்கும். நம்ம மைண்டில் பயமோ சந்தேகம் வந்துருச்சுன்னா உடனே ஃபர்தராக நம்ம ட்ராவல் பண்ணாமல் அந்த இடத்துல அப்படியே மைண்டை ஸ்டாப் பண்ணி ரிப்பெண்ட் ஆகி ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். ஏன்னா அந்த கன்ஃபியூஷனில் ஃபர்தராக ட்ராவல் பண்ணும்போது இன்னும் பிரச்சனைகள் நமக்கு இன்னும் அதிகமாகும். அதுதான் பிசாசு எப்போ விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல காத்திருக்கும் பொழுது நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் தப்பாகவே போகும். அதனால் உடனே நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தனையை விட்டு விலகி நம்ம சத்தியத்தின்படி நம்மளுடைய சிந்தை புதிதாக்கப்படுகிறது. அப்போ ஒன்ஸ் நம்ம கிளியர் மைண்ட் ஆகிட்டோம்னா கர்த்தருடைய சத்தத்தின்படி அந்த ஆடுகள் மேய்ப்பரோடு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா ஆபத்துகளும் விலகி போய் அந்த இடத்துல ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்.